வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிற போது 2024 நவம்பரில் குரு புஷ்ய யோகம் உருவாகி 2 ராசி மக்களுக்கு வளமான மற்றும் செழிப்பான காலத்தை வழங்குகிறது. அதை பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கையாக குரு புஷ்ய யோக உருவாகிறது. நவம்பர் 22, 2024 அன்று நிகழும் இந்த வான சீரமைப்பினால் மேற்கூறிய 2 ஜாதகர்களுடைய புதிய முயற்சிகள், அவர்கள் முதலீடுகள் மற்றும் நிதி தொழில்முறை துறைகளில் நல்லதொரு வெற்றி அடைவதற்கு மிகவும் சாதகமானதாக இந்த குரு புஷ்ய யோகமானது இருக்கிறது. இந்த குரு புஷ்ய யோகமானது துலாம் மற்றும் தனுசு ராசிகளின் கீழ் உள்ள ஜாதகர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பலனையும் வழங்குகிறது. குரு புஷ்ய யோகம் என்பது ஜாதகரின் அறிவு மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக விளங்கும் குரு பகவான் புனிதமான புஷ்ய நட்சத்திரம் இணைவதால் உருவாகிறது இந்த குரு புஷ்ய யோகம். இந்த யோகம் 2024 ஆண்டு குரு புஷ்ய யோகம் நவம்பர் 21 நிகழ்கிறது. இதனால் இந்த நாள் முழுவதும் மேற்கூறிய ஜாதகர்கள் யோகத்தின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க ஒரு சரியான சாதனத்தை அவர்களுக்கு வழங்குகிறது. அவர்கள் இதில் முன்னேற்றம் அடைவதற்கான பலன் அவர்களை நோக்கி வரும். துலாம் மற்றும் தனுசு ராசியில் இதனுடைய தாக்கம் தெளிவாக தெரியும். எனினும் குரு புஷ்ய யோகம் அனைத்து ராசி அறிஞர்களும் வெவ்வேறு அளவுகளில் பலனளிக்கும் என்றாலும் அதே வரையில் அதன் செல்வாக்கு குறிப்பாக துலாம் மற்றும் தனுசு ராசி மக்களுக்கு நல்லதொரு வெகுமதியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. துலாம் ராசி மக்களின் நிதி வளர்ச்சி என்பது துலாம் ராசி மக்களுக்கு அந்த யோகம் அவர்களின் நிதி செழிப்பின் குறிப்பிடத்தக்க காலகட்டத்தை மேம்படுத்தும் என்று தெரிகிறது. துலாம் ராசி வணிகர்கள் லாபகரமான ஒப்பந்தங்களை பெற்று நலமாக முன்னேறுவார்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள முயற்சிகள் வளர்ச்சியை பெற்று மகிழ்ந்து ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். துலாம் ராசி மக்களின் தொழில் வாய்ப்புகள், பணிபுரியும் வல்லுநர்கள் அவர்களுக்கு உண்டான அங்கீகாரம் மற்றும் பதவி உயர்வுகள், அதனால் சிறந்த அனுகூல வாய்ப்புகளை பெறுவதற்கு உண்டான உறுதியை அளிக்கிறது இந்த யோகம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும். துலாம் ராசி மக்களின் முதலீடுகள், நீண்டகால முதலீடுகளை செய்வதற்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது. வருங்காலத்திற்கு உண்டான பலனை இப்பொழுது இவர்கள் செய்யும் முதலீடுகள் மூலம் அடையலாம். காரணம், எதிர்காலத்தில் இவர்களுக்கு கணிசமான வருமானத்தை அளிக்கும். துலாம் ராசி மக்களின் தனிப்பட்ட உறவுகள், குடும்பம் மற்றும் சமூக வட்டங்களில் நல்லிணக்கம் உருவாகி இவருடைய உறவும் பதவியும் மேம்படும். இதனால் இவரது நேர்மறை மற்றும் அது சார்ந்த வெற்றியின் அமைப்பாக நல்லதொரு காலமாக இந்த குரு புஷ்ய யோகம் இவருக்கு ஆசீர்வதிக்கிறது. தனுசு ராசி மக்களின் தொழில் விரிவாக்கம் என்பது தனுசு ராசி மக்களுக்கு குரு புஷ்ய யோகம் தனுசு ராசி மக்களின் தொழிலை விரிவுபடுத்தும் மற்றும் லாபகரமான கூட்டு பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. தனுசு ராசி மக்களின் பண செல்வ ஆதாயங்கள் இந்த நேரத்தில் நலமாக முன்னேறும். திடீர் நிதி சார்ந்த போனஸ் மற்றும் வருமானத்தின் அதிகரிப்பு ஆகியவை உருவாகும். தனுசு ராசி மக்களின் இந்த ஆண்டு இறுதி 2024 அருகில் வெற்றிகரமானதாக வகையில் மேம்படும் என்று உறுதி செய்யும் வகையில் இந்த குரு புஷ்ய யோகம் இவர்களுக்கு செயல்படும். சில காலமாக தடைப்பட்டிருந்த சில திட்டங்கள் இப்பொழுது வேகம் எடுத்து இவர்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசி மக்களின் சொத்து வாங்கும் ஒப்பந்தங்கள் இப்பொழுது நலமாக முன்னேறும். சொத்துக்களை வாங்க அல்லது விற்க திட்டமிடுபவர்கள் லாபகரமான முடிவுகளை அதில் பெறுவார்கள் என்று இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றும் இந்த குரு புஷ்ய யோகம் கூறுகிறது. குரு புஷ்ய யோகம் முக்கியமாக துலாம் மற்றும் தனுசு ராசி மக்களுக்கு முதன்மையான பலன்கள் தரும் என்றாலும்
எல்லா ராசி மக்களுக்கும் குரு புஷ்ய யோகம் தனித்துவமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் வழங்குகிறது. ஆகவே அதை சார்ந்து இவர்கள் தங்களது தொழிலையும் வியாபாரத்தையும் வேலையும் திறம்பட வகுத்து செயல்பட வேண்டும். சொத்து, தங்கம் அல்லது வாகனங்களில் போன்ற பெரிய கொள்முதல் செய்யுங்கள். நேர்மறை மற்றும் செழிப்பை ஈர்க்க ஆன்மீக சடங்குகளை தவறாமல் செய்யுங்கள். நிதி மற்றும் தொழில்முறை சர்த்தன்மையை வலுப்படுத்துங்கள். புதிய தொழில்கள் அல்லது திட்டங்களை தொடங்குவதற்கு இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். இது எல்லா ராசி மக்களுக்கும் சேர்ந்தது. குரு புஷ்ய யோகத்தின் போது முக்கியமான பணிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். மற்றும் அந்த தொழில் ஸ்திரத்தன்மைக்காக இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். அவை யாவும் உங்களுக்கு ஒரு முத்திரையிட்ட கவரில் கிடைப்பது போல் கிடைக்கும். குரு புஷ்ய யோகத்தின் போது பூஜை செய்யுங்கள். தெய்வங்களை மறக்காதீர்கள். உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காதீர்கள். குரு பகவான் மற்றும் லட்சுமி தேவியால் பிரார்த்தனை செய்து அவர்களது ஆசியை பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு மற்றும் அது சார்ந்த ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவதற்கு உண்டான சூழலை இவர்களது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி ஐஸ்வரணியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.